Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஜனவரி 2024 எக்ஸாம்க்கான ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. நேத்து ஈவினிங்ல இருந்து பார்த்தா ரிசல்ட் பேஜ் ஓபன் ஆகவே இல்ல. ரிசல்ட் பேஜ்க்குள்ள போனா வேற ஒரு பேஜ்க்குள்ள வந்து போகுது. இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு. சோ நான் கொடுத்த லிங்க்லயே வந்து இது மாதிரி தான் ஷோ ஆகுது அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க. இது யுனிவர்சிட்டி சைடு இஷ்யூ தான். எனக்கு தெரிஞ்ச சார் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து வெப்சைட் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணாலும் நமக்கு இதே பேஜுக்குள்ள தான் வந்து போகுது. என்ன ரீசன்னு தெரியல. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தி ஃபாலோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு டு ரீசப்மிட் தேர் அசைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் NNN இஷ்யூ வந்து இருந்துச்சு. ஸோ அசைன்மெண்ட் வந்து சரியாக சப்மிட் ஆகாமல் போயிருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து அசைன்மெண்ட் வந்து சரியாக சப்மிட் பண்ணாமல் போயிருந்தாலோ இந்த மாதிரி NNN வந்து ரிசல்ட்டில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம், அவங்க என்ரோல்மெண்ட் நம்பர், கோர்ஸ் கோட் எல்லாமே போட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எழுதி வந்து அசைன்மெண்ட்டை வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அந்த அசைன்மெண்ட்டோட ஒரிஜினல் ஹார்ட் காப்பியை வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து இப்போ அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அசைன்மெண்ட்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடியாக ஒரு கவரில் போட்டு பிஃபோர் May 15th த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் TNOU சைதாப்பேட் சென்னை 15 இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிடுங்க. ஸோ உங்கள் அசைன்மெண்ட் May 15 யூனிவர்சிட்டிக்கு போனால் தான் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் மார்க் வந்து அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்டோட நேம் லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் வந்து அசைன்மெண்ட்டை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காப்பியவே வந்து யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போஸ்டரில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து இங்கே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஹார்ட் காப்பியை வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு என்ன இஷ்யூன்னு தெரியல. ஒரு 10 o'clock மேலே செக் பண்ணுங்கள். வெப்சைட் கிளியர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் யாருக்காவது ஆப்சன்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மார்க்ஸ் ரிலேட்டடாக வந்து ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா COE@TNOU.ac.in இதுக்கு வந்து உங்களை மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட் ப்ளஸ் உங்கள் ரிசல்ட் காப்பி இதை வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் NNN இஷ்யூ இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா SSD@TNOU.ac.in இந்த மெயில் ஐடிக்கு மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹார்ட் காப்பி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து அனுப்பிக்கோங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கு வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.